ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பீட்ஸ் வந்து என்ட்நாட் போடாமல் எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறையா ப்ளவுஸில் வந்து நம்ம அரும்பு டிசைன்ஸ், சிங்கிள் பீடு புட்டாஸ் மாதிரி நிறையவே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம என்ட்நாட் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட், ப்ளஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து என்ட்நாட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி என்ட்நாட் போடாமல் லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சிங்கிள் பீடு வந்து எப்படி லாக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம ஜென்ரலாக பீட்ஸ் வந்து எப்படி சிங்கிள் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த லூப் இருக்குது பாருங்கள், ஒரு சின்னதாக ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லூப்பை வந்து பெருசு பண்ணி தூக்கிக்கோங்க. ஓகேங்களா? அந்த லூப் வந்து எடுத்துட்டு அந்த பீட்ஸை சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுட்டு கீழே லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்துக்கோங்க. நான் திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு லாக் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற லூப்பை எடுத்துட்டு அந்த பீட்ஸை சுற்றி கவர் பண்ணி கீழே லெஃப்ட் ஹேண்டில் வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. அப்படி இழுத்திங்கன்னா பீட்ஸ் அழகாகவே வந்து லாக் ஆகிடும். ஓகேங்களா? பீட்ஸ் வந்து கலண்டு வரவே வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ஸில் வந்து 3mm பால் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு அரும்பு மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த பால் பீடு அடுத்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒவ்வொன்றுக்கும் என்ட்நாட் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ என்ட்நாட் போடாமல் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு லூப் வந்து பெருசு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பீடு இருக்கோ அந்த பீடை மட்டும் கவர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு லாஸ்ட்டாக சுகர் பீடு இருக்கு இல்லையா, அந்த சுகர் பீடை சுற்றி அந்த லூப் வந்து நான் என்ன பண்ணி விட்றேன்னா சுற்றி கவர் பண்ணி கீழே வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்மளுடைய டிசைன் வந்து லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நான் இன்னொரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு அரும்பு டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பக்கத்தில் ஒரு இமேஜ் காட்டியிருப்பேன். அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அரும்பு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரும்பு கொடுத்துருப்பேன். அதுதான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பால் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டாக லூப் வந்து மேலே தூக்கி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெருசு பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பீடு வச்சுருக்கோம், சுகர் பீடு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுகர் பீடை சுற்றி கவர் பண்ணி கீழே இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளுடைய லாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ட்நாட் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட் பீடை மட்டும் லாக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிற பீடை வந்து எத்தனை பீடு இருந்தாலும் அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம என்ன பீடு கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்கள் வந்து கவர் பண்ணி கீழே இழுத்து விடுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம பீட்ஸ் என்ட்நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணால் என்ன லுக்கு கிடைக்குமோ அதே லுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு புட்டாஸ் டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இந்த அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு புட்டாஸ் கொடுப்போம், 3 பீடு கொடுப்போம் இல்லையா? நீங்கள் வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதுவுமே என்ட்நாட் போடாமல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த புட்டாஸ் வந்து நான் நிறைய வீடியோஸில் நிறைய ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ட்நாட் போட்டு காட்டியிருப்பேன். இது என்ட்நாட் போடாமல் எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து ஒரு அரும்பு மாதிரி கீழே வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? லூப்பை பெருசு பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக கீழே இருக்கிற சுகர் பீடை மட்டும் கவர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள். சுகர் பீடை அந்த லூப் எடுத்துட்டு அந்த நீடில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கீழே அழகாக கவர் ஆகிடும். கவர் ஆன உடனே கீழே லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம என்ட்நாட் போடும்போது எப்போயுமே வந்து மேலே லாக் பண்ணிவிட்டு கீழே லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி இழுப்போம் இல்லைங்களா? சேம் அதே மெத்தடு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சிங்கிள் பீடு புட்டாஸ் வந்து எப்படி லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு 4mm பால் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பால் பீடு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடும் இல்லையா, ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் நீடில் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து பிடிச்சி இழுத்து விடுறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிங்கர் வச்சு கீழே வந்து அந்த லூப்பை வந்து கவர் பண்ணி விட்டாலும் சரிதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய அரும்பு டிசைனாக இருக்கட்டும், புட்டாஸாக இருக்கட்டும், வித்தவுட் என்ட்நாட் நம்ம எந்த ஒரு என்ட்நாட் போடாமலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழகாகவே வந்து லாக் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா? நான் இன்னொரு டைம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன்.
ஸோ பிகினர்ஸ் வந்து இதே மாதிரி 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு இந்த எண்டு நாட் போடுறது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அவங்க வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து ஷேக் ஆகுமோ இல்லை உங்களுக்கு கழண்டு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டான லாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மெத்தடை நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அரும்பு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு 2-3 ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த நெக்கில் பார்டருக்கு லாஸ்ட்டில் நம்ம அரும்பு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நான் வீட் பீடு, பால் பீடு, எந்த பீடு வச்சு வேணாலும் நீங்கள் அரும்பு கொடுக்கலாம். அரும்பு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற பீடில் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கீழே இழுத்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லாக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.